Hello friends, welcome back to Shine Shakis Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு டியூலிப் க்ரோஷியா ஹூக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டியூலிப்பில் வந்து நார்மலாக நம்ம வந்து 2 சைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது 14 24 2 சைஸ் வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற சைஸஸ். 14 வந்து நம்ம 0.5 நார்மலாக 2 த்ரெட் வச்சு செயின் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 24 வந்து பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம 13 நம்பர் ஊசி பற்றி பார்க்க போகிறோம். 13 நம்பர் ஊசி அப்படிங்கிறது உங்களுக்கு 0.55 அதாவது 55. உங்களுக்கு இந்த 55 வந்து எதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இன்றைக்கி நான் இந்த மாதிரி 3 த்ரெட் வச்சு ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன். நம்ம நார்மலாக வந்து டபுள் த்ரெட் தானே சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் 3 த்ரெட் வச்சு போட்டிங்கன்னா நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுற மாதிரியான ஃபில்லிங் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த 3 த்ரெட்டையும் வச்சு இந்த 0.55 அதாவது 13 நம்பர் நீடில் வச்சு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நீடிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபில்லிங் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நார்மலாக நம்ம போடுற லீஃப் ஸ்டிச் ஃபில்லிங்கு இந்த 3 த்ரெட்டில் போடுறப்ப என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த நாட்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அட் த சேம் டைம் 3 த்ரெட்டும் வந்து நீட்டாக வந்து எடுக்க வரும். ஸோ நீங்கள் 3 த்ரெட்டாக வந்து போடணும் அப்படிங்கிறப்ப இந்த 0.55 வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 0.5ல் உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரமாட்டேங்குது டபுள் த்ரெட்டில் அப்படிங்கிறவங்களும் கூட இந்த 0.55 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். இப்போ நான் ஒன்றுமே வந்து லோடே பண்ணாமல் ஆனால் எம்போஸ்டு லுக்கோட வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிறது வந்து தெரியுது இல்லையா? ஏன்னா இது வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட்டோட எஃபெக்ட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஈஸியாக எடுக்கவும் வருது இல்லையா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம லோடெல்லாம் கொடுக்காம ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவும் ஃபில் பண்ண முடியும். இப்போ இந்த டயத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதே லோடு கொடுக்கணுன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ட்ரிபிள் த்ரெட்டில் இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போது சேம் டைப்பில் இந்த சைடு வந்து ஃபில் பண்ணுறோம்.
ஸோ இந்த எம்போஸ்டு சாட்டன் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு சுற்றி நீங்கள் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம், செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம், எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த எம்போஸ்டு ஃபில்லிங்கில் உங்களுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸு, இப்போ நீங்கள் ஒரு த்ரெட்டு தான் வச்சுருக்கீங்க டபுளில் போடணுன்னா இந்த மாதிரி பாபினில் வந்து வைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட 2 இது இருக்குது, ஆனால் இந்த தேர்டாக போடணுங்கிறதுக்காக பாபின்லேயே வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து வைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு த்ரெட் வச்சுருந்தாலும் வந்து வைண்ட் பண்ணி கொஞ்சோண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணணுன்னா மெஷின் வச்சுருக்கீங்கன்னா மெஷினில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி பாபினில் போட்டு வைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 த்ரெட்டாக வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.